அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை, வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆஃபீஸரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்போ லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த நேரத்தில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மாதம் முன்னாடி நான் வந்து போன வருஷம் வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். அந்த லேண்ட் வந்து சரி இப்போ நம்ம வந்து கட்டலாம், ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதை வந்து ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்தேன். இந்த பில்டிங் அப்ரூவல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த அந்த நடுவில் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பண்ணி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சொன்னது வந்து இந்த மாதிரி வந்து சார் நீங்கள் அஃபிஷியலாக வந்து 3.5 லட்ச ரூபாய் கட்டணும், அன்அஃபிஷியலாக வந்து ஒரு 3 லட்ச ரூபா, 3.5 லட்ச ரூபாய், 4 லட்ச ரூபா ஆகும் சார் அப்படின்னா. நான் சொன்னேன் இது ஏன்னா நான் டைரெக்டாக பேசலை, ஸோ என்னுடைய சொந்தக்காரங்க வச்சு பேசுறதுனால சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னும் போது கூட அவங்க வந்து அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் குறைக்கிறாங்களே தவிர முழுமையாக குறைக்கல. அப்போ ஆட்சி மாற்றம் வருது, விஜய் அவர்கள் வந்து ஆட்சியாக வந்து உட்கார்றாரு. அவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊழலுக்கு எதிர்த்து ரொம்ப கடுமையாக வந்து ஒரு வார் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. வெரி ஹாப்பி. நான் கூட யோசிச்சேன் வந்து இதெல்லாம் சும்மா சொல்றாரு போல இருக்கு, இது என்ன பெருசாக நடந்துற போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என்கிட்ட கேட்ட அந்த 4 லட்சம் ரூபாயில ஒரு ரூபா கூட இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கேட்கல. அந்த அளவுக்கு ஒரு பயம், ஊழல்னாவே வந்து சொல்றதுக்கு கேட்கறதுக்கே ஒரு பயம் வந்து கீழே வந்து உருவாயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். எப்பவுமே நான் சொல்றேன், அரசியல்ல யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா பாராட்டுறதை கத்துக்குங்க, அப்போதான் நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு முன் வருவாங்க.